ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் திருக்கோயில் குடமுழுக்கு நிகழ்வை முன்னிட்டு முதல் முறையாக இந்த 21ஆம் நூற்றாண்டில் நான் அறிந்தவரையே ஒரு பிரம்மாண்டமாக ஒரு திறந்தவழி அரங்கிலே புகழ்விலே ஒரு இசை நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த நிகழ்வுக்காக பெருந்திரளாக கூடியிருக்கிற உங்கள் அனைவரையும் இந்த இனிய மாலை வேளையிலே வணங்கி வருகிறேன். மிகப்பெரிய ஆண்டோர்கள் சான்றோர்கள் மதகுருமார்கள் என பல பேர் இந்த அரங்கை நிறைத்து மகிழ்வித்து நமது மண்ணினுடைய ஒரு நிகழ்வு என்கின்ற ஒரு தாற்பரிய கடமை உணர்வோடு நீங்கள் எல்லோரும் வந்து கலந்திருப்பது இந்த மண்ணினுடைய பெருமை என்பதை நான் அறிவேன். இப்போது இந்த நிகழ்வை டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் ஐயா அவர்களும் மற்றும் சோனியா அவர்களும் தமிழகத்திலே இருந்து இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்கள் இருவரையும் உங்கள் கடவுளின் மத்தியிலே அவர்களுக்கு மீண்டும் ஒரு வரவேற்பினை எங்கள் மண்ணின் சார்பில் கொடுப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சிலரால் சில ஊருக்கு பெருமை உண்டு, சிலரால் சில பேரால் சில ஊருக்கு பெருமை உண்டு. அதே போலதான் எங்களுடைய மதிப்பிற்குரிய ஐயா சிவசிதம்பரம் அவர்களுடைய தந்தையார் வெண்கல குரலோர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் என்று சொல்கிற பொழுது சீர்காழி என்றாலே மதிப்புக்குரிய டாக்டர் கோவிந்தராஜன் அவருடைய பெயர் எல்லோருக்கும் ஞாபகத்திற்கு வரும். அதுபோல் புங்குடுதீவுக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. திருப்புங்குடி என்றால் அது ஆறுமுகம் ஐயா அவர்களை ஞாபகப்படுத்தும். ஆக எங்களுடைய மண்ணிலே முதலிலே வில்லிசை பாடலை இந்த மண்ணுக்கு அந்த கலையை அறிமுகப்படுத்திய மிகப்பெரிய பெருமை இந்த மண்ணிலே அதிலும் அருகிலே இருக்கிற ஒரு சிறு வீடுகள் தள்ளி இருக்கிற ஒரு மாபெரும் கலைஞன் தான் இந்த இலங்கை மண்ணிலே பொங்குடுதீவு கலைஞன் தான் வில்லிசையை இந்த மண்ணிலே நிகழ்த்தி எங்களுடைய மண்ணுக்கு பெருமை சேர்த்தவர். அதுபோல் இந்த இரு கலைஞர்களாலும் இரு ஊர்களின் பெயர் சொன்னாலே அவர்களுடைய பெயர் தான் ஞாபகத்திற்கு வரும். அத்தகைய கலைஞர்கள் பிறந்த இந்த இடத்திலே இந்த நிகழ்வு நிறைவேறுவது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது ரமேஷ் செந்தில்நாதன், சுரேஷ் செந்தில்நாதன் ஆகிய இருவரும் சகோதரர்கள் இந்த சோனியா அவர்களுடைய நிகழ்வுக்காக தங்களுடைய ஆதரவு கருவத்தை கொடுத்து நிதி அனுசரணை வழங்கி இருக்கிறார்கள். உங்களை மகிழ்விப்பதற்காக அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய பலத்த சமூகத்தை தந்து அந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்கு வல்வோ லைன் என்கின்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகின்ற இவர்கள் இரு சகோதரர்கள் தான் சகோதரி சோனியா அவர்களை இந்த அரங்கத்திற்கு அழைத்து வர தங்களுடைய நிதி அரசு வழங்கியிருக்கிறார்கள். அவரை நாங்கள் மண்ணின் சார்பில் பெருமைப்படுத்துகின்ற முகமாக இப்போது நாங்கள் நலச்சென்று கொடுத்து அவரை கௌரவிக்கிறோம். இப்போது அந்த நிகழ்வு நடைபெறுகிறது. ஐரோப்பிய மண்ணிலும் பல நாடுகளிலே இவருடைய நிகழ்ச்சியை நான் பார்த்திருக்கிறேன். நானும் அவருடைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்கிறேன். சுவிஸ், கனேடிய போன்ற பல நாடுகளிலே அவருடைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன. இப்போது அவருக்கான மதிப்பளிப்பு இங்கே இடம்பெறுகிறது. அதாவது இந்த மண்ணிலே மட்டுமல்ல எங்களுடைய இலங்கை மண்ணிலும் பல பாகங்களிலும் கூட லைகா நிறுவனத்தின் ஊடாக பல வேலை திட்டங்களை நமது மக்கள் சார்ந்து செய்து வருகின்ற அந்த லைகா நிறுவனத்தினுடைய அதிபர்கள் அடுத்த நிலையிலே இருக்கின்ற எங்களுடைய மதிப்பிற்குரிய திரு பிரேம் ஆனந்தன் அவர்களுடைய துணைவியாரை இந்த அரங்கத்திற்கு அன்போடு அழைக்கிறோம். திருமதி சோனியா அவர்களை வரவேற்று கௌரவிப்பதற்காக விஜய் தொலைக்காட்சியின் சூப்பர் சிங்கர் புகழ் பிரபல பாடகி திருமதி சோனியா ஆமோத் அவர்கள் புங்குடுதீவு கலை கலாச்சார நட்புறவு சங்கத்தின் யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் பெருமையுடன் நடாத்திய இன்னிசை தண்டல் 2023 நிகழ்வில் கலந்து கொண்டு ஈழத்து இசை ரசிகர்களை வசீகரிக்கும் வகையிலான பாடல்களை பாடி நிகழ்வை சிறப்பித்தமையை வியந்து பாராட்டி வாழ்த்தினை வழங்கி மதிப்பளிப்பதில் பெருமை கொள்கின்றோம். இசைப்பணி இடையராது தொடரட்டும். ஸ்ரீஞானம் ஸ்ரீதரன், பாராளுமன்ற உறுப்பினர், யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம். Be
கேட்காத நாளில்லை. நாங்கள் அதை கேட்டு வளர்ந்தவர்கள். நன்றி ஐயா. உங்கள் முன்னால் அவருடைய பாடலை பாடுவதற்கு. அதே போல பல நிகழ்வுகளை உங்கள் கொள்ள வேண்ட என்னுடைய சோமியா அவர்களோடு இணைந்து பல நிகழ்வுகளை பாடியிருக்கிறேன். அற்புதமான ஒரு பாடகி. நான் நினைக்கிறேன் காலநிலைகள் பிறருடைய குழந்தைகளுக்கு வர்க்கங்களை கொடுக்கும் எல்லாவற்றையும் யாவும் பாடல்கள் மாற்றம். எனவே அந்த காற்றினோடு இந்த இசைகளுடைய இதயங்களை தளவட்டும். நன்றி. Thank you.
தயாராக இருக்கிறது. சூடு பிடிக்கிற நேரம் நிகழ்ச்சி. அதற்கு முன்பாக இப்பொழுது ஒரு சிறு கிராம நடனம் இடம்பெற இருக்கின்றது. இந்த பாடல் இடம்பெற்ற பாடல் இலகுவான பாடல் என்று எல்லோருக்கும் தெரியும். அதை இலகுவான சோனியா பாடினாலும் அந்த புதுவிஷ கலைஞர்களுக்கு நீங்கள் மீண்டும் ஒருமுறை பலத்த கரகோஷம் இந்த தோல்வாகிய கலைஞர்களுக்கு அவனது பலத்த கரகோஷம் அவர்களை மீண்டும் மீண்டும் ஊக்குவிக்கும். இந்த குழுவினர் எமது மண் செய்த பாடகர் மாத்திரமல்ல, தேசிய பாடகராக இருந்து நம்மை புரிந்துவிட்ட எஸ்டி சாந்தனா அவர்களது பேரிலே அவரது முதல்வர் கோகிலன் அவர்களது தலைமையிலே இடம்பெறுகின்ற இந்த இசைக்குழு இப்படி ஒரு பெரிய திறந்தவெளி அரங்கில் குறைந்தது ஒரு 5000க்கும் மேற்பட்ட மக்கள் மத்தியிலே இந்த நிகழ்ச்சி சிறப்பட இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு சுடுக்கிற காபி வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சசி சாமிநாதன் அவர்களது அனுசரணைகளே சுடுக்கிற காபிக்கு இலவசமாக வழங்கப்படுகின்றது. அதோடு கதிரைகளை நீங்கள் தயவு செய்து அதே இடத்தில் வையுங்கள். கதிரைகளை இடம் மாற்ற வேண்டாம் என்றால் அந்த கதிரைக்கு சொந்தக்காரர்களுக்கு அது கதிரை திரும்ப தேவை. தயவு செய்து அதை எடுக்க வேண்டாம். இந்த மூலையிலே இருக்கின்ற நண்பர்கள் தயவு செய்து உங்களை இடம் மாறிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றார்கள். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் இந்த 2 மூலை மூளைக்கு 2 பக்கங்களில் நிற்கின்றார்கள். தயவு செய்து கொஞ்சம் பின்னுக்கு போய் அல்லது வேறு இடங்களில் நின்று உங்களது வீடியோவை நீங்கள் படமாக்கிக் கொள்ளலாம். தயவு செய்து நிற்க வேண்டாம் என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் உங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். தயவு செய்து இந்த மூலையில் நிற்பவர்கள் தயவு செய்து இடத்தை மாற்றிக் கொள்ளுங்கள். நீங்கள் பின்னுக்கு செல்லலாம் அல்லது வேறு இடங்களில் போய் அமர்ந்து கொள்ளலாம். இது நிகழ்ச்சிக்கு இடைஞ்சலாக இருக்கிறது மாத்திரமல்லாது கலைஞர்களுக்கு அது பெரிய இடையூறாக இருக்கு என்பதால் தயவு செய்து உங்கள் இடங்களை மாற்றிக் கொள்ளுங்கள். I know video is very important. Thank you.
எஸ் திஷானா, சிவகுமார் கனிஷ்கா, ராபர்ட் ஜெயபாலன் ராபின்சன், கோடீஸ்வரன் தனிஷியா, ரஞ்சித் குமார், ரோஜிகா, விஜயதாஸ், விஷாலினி, பத்மராஜன், டஸ்லியா ஆகியோர் இப்பொழுது சம்மேளனம் வங்கி உங்களது பிறந்த கலகசத்தோடு இங்கு ஆரம்பமாக இருக்கின்றது. படிகளிலே ஏறுகிற பொழுது மிகவும் கவனமாக இருங்கள். நன்றி. അങ്ങോട്ട് ഓക്കെ
போன்ற சமூகம் தொலைக்காட்சிகள் இத்தனை தொலைக்காட்சிகள் நிகழ்வுகள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களோடு இருக்கின்ற அன்பு இசைக்கலைஞர்களோடு அந்த பாடல் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவருடைய ஒரு மகத்துவ பாடல், ஒரு கலைஞருடைய வாழ்வோடு ஒன்றுகிற ஒரு மகத்துவ பாடல் என்று சொன்னார்கள். உனக்கென மேலே வைத்தால் பாடல் ஆடாத வேலைகளிலே ஓடாத இயேசுவில்லை. ஆனால் இருந்த பொழுது சிரிப்பு கேட்பது பஞ்சமே பாடல்கள் மிக தத்துவமாக இலங்கையுடைய பிறந்த பாடல்கள் உனக்கென மேலே இருந்தால் வணக்கம். எங்கள் பாடுதலை குறித்து இங்கே வருகை தந்திருக்கிற எங்களுடைய அன்பு பாடகர் சீர்காழி சிதம்பரம் ஐயா சோனியா, எங்கள் ஊர் மிக மகத்துவமானவை என்பவர் எல்லாருமே இசையிலே மிகவும் ஆர்வம் கொண்டவர். அதை விட இசை வித்துவாங்க நிறைந்தவர். பல வெளிநாட்டு தேசங்களிலிருந்து எங்களுடைய கலைஞர்கள் இங்கே வருகிறார்கள். அவர்களும் அவருடைய ஒவ்வொரு பாடல்கள் அவருடைய பாடல்களாக இங்கே தந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் கொஞ்சம் சிக்கல் தோன்றியிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் நான் பாடல்களை வழங்க வேண்டும், ஐயாவும் பாட வேண்டும், எங்கள் பாடல்களும் பாட வேண்டும். மேடை நிறைந்த ஒரு மேடையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே நான் அதை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். எனவே அந்த நேரங்கள் இருந்தாலும் உங்களுடைய கலைஞர்கள் செல்ல மாட்டால் உங்களுடைய அன்புக்காக இருப்பார்கள் என்று நான் கூறிக்கொண்டு இந்த பாடலை தருகிறேன். நன்றி. இந்த பாடல் ஒரு கலைஞருடைய வாழ்விலே எவ்வளவு இன்ப துன்பங்கள் இருந்தாலும் மேடையிலே அவர் எவ்வாறு உங்களை சிரித்து மகிழ்விக்கிறார் என்பதை கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு மாபெரும் கலைஞர் மறைந்த எஸ்.பி. ஐயா பாடிய பாடல் உங்களுக்காக. ஓடாத வேஷம்
இது டைட்டான காதலப்பா, ரொம்ப வெயிட்டான காதலப்பா. அஸ்தரிக்கா ஓகா, இஸ்தரிக்கா ஓகா. எங்கடா வளர்ச்ச, எங்கடா வளர்ச்ச, எப்படா வளர்ச்ச? ஜஸ்ட் நவ் தரலாம். எதனா வளர்ச்ச, உதய தேட்டரில் என் இதயத்தை தொலைச்ச. உதய தேட்டரில் என் இதயத்தை தொலைச்ச. அந்த தேவி தேட்டரில் தன்னை தேடி தேடி அழைச்சேன். உதய தேட்டரில் என் இதயத்தை தொலைச்ச. அந்த தேவி தேட்டரில் தன்னை தேடி தேடி அழைச்சேன். அவ தேவி கலாமா, தேவி பலவா. சாந்தி கமலா சொல்லி கிருஷ்ணாவே நான் என்று பாடுவதை போல ஒரு சந்தோஷம் எங்குமே கிடைப்பதில்லை. ஒவ்வொரு கலைஞனுக்கும் அப்படித்தான். இந்த மண்ணில் நாம் தடம் பதித்து எங்கு சென்றாலும் என் மண்
படிப்பதற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதான் சீர்காழி ஐயா படிக்கும் போது அந்த பெருங்காட்டில் முன்னுக்கு இருந்து பார்த்தவன், நான் சிறுவனாக முன்னுக்கு இருந்து பார்த்தவன். இன்று அவருடைய மகனுடைய மேடை நான் இன்று பாடுவதற்கு மிகவும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அதன் சாந்தனோடு படிப்பதற்கு நான் மிகவும் ஆசைப்பட்டவன். ஆனால் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை. அவருடைய புதல்வனின் இசைக்குழுவில் என்று பாடுவது என்று மிக்க சந்தோஷம். இதெல்லாம் தந்த இறைவனுக்கு மிக்க நன்றி. ஆடலாம்
அப்படியே உங்களுடைய அந்த இசை பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தந்தை இருந்து இந்த நிகழ்வுகளை பார்க்கவில்லையே, ஆனால் அந்த தந்தையின் முகத்தை, தந்தையின் குரலை உங்களிடம் என்று பார்க்கிறோம், உங்கள் சகோதரர்கள் என்று பார்க்கிறோம். அந்த வகையில் உங்களை இப்பொழுது நாங்கள் கௌரவிக்க இருக்கிறோம். பலத்த கரவசங்கள் மத்தியில் கோவிலன் அவர்களை மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கின்றார். விழா ஏற்பாட்டு குழுவின் தலைவராக இருக்கின்ற எங்கள் சோம சச்சியானந்தன் அவர்கள். எங்களுக்கு பலத்த கரவசங்கள் கோவில் அவர்களுக்கு இது ஒரு சிறப்பு கௌரவம். இப்பொழுது டாக்டர் பத்மஸ்ரீ சீகாழி சிவசிதம்பரம் ஐயா அவர்கள் இப்பொழுது கோவில் அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கின்றார். அது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று உங்களுக்கு பலத்த கரவசம் மூலம் தெரிவிங்க. நிகழ்ச்சிகள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பாட்டெல்லாம் பாடணும்னு ஆசை, அடுத்து கண்டிப்பா பாடுவோம். பாடாமல் உங்களை விடமாட்டேன் என்று சொல்லி
Thank you.
மூன்று உறவுகளையும் மேடை கலைக்கிறோம். பாருங்கள், எங்கே இந்த மாணவி பாருங்கள், மேரி கௌசிமா. எங்கே ஒரு சில வார்த்தைகள் உங்களுடைய திறமையை பற்றி கூறுங்கள். சென்ற வருடம் தாமோதரபுரத்தில் வந்து கிரியேட் காமர்ஸ் எடுத்தேன். உங்களுடைய திறமையை நீங்கள் மேலும் வளர வேண்டும். இந்த உறவுகள் உங்களுக்காக ஒரு ஊக்கத்தொகையை தந்து உங்களை ஊக்குவிக்கவிருக்கிறார். உங்கள் போன்ற இந்த மண்ணில் வாழுகின்ற உறவுகள் நீங்களும் கல்வியில் உயர்வதற்கு புலம்பெயர் தேசத்திலே வாழுகின்ற எங்கள் உறவுகள் உங்களுக்கு உதவ காத்திருக்கிறார்கள். கல்வியிலே முன்னேற்றம் அடையுங்கள், விளையாட்டிலே உயர்வு அடையுங்கள். உங்களுக்கு உதவ இப்படியான உறவுகள் காத்திருக்கிறார்கள். கனடாவில் மட்டுமல்ல, எல்லா நாடுகளிலும் இருக்கிறார்கள். இங்கே பலமான ஒரு கரகோஷம். இந்த உதவித்தொகை மூலம் அவருடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய போகிறது. தொடர்ந்தும் உங்களுக்கு உதவ காத்திருக்கிறார். 1,50,000 இலங்கை ரூபாய்களை இந்த உறவுகள் கேட்ட உடனே வழங்கினார்கள். குணால் அவர்கள் இப்படி ஒரு விடயத்தை கூறியதும் உடனடியாக இங்கே தொடருங்கள் தம்பிமார்களே. நன்றி நன்றி. நான்